என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து வெள்ளியிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த வீடியோ நிறைய நாள் கேட்டுட்டே இருந்தாங்க நண்பர்கள். ஏன்னா நீங்க எல்லா நட்சத்திரங்களுக்கும் எல்லா நட்சத்திரத்தில் உள்ள இந்த கிரகங்களை இதுல இருந்தா என்ன செய்யுங்கிற மாதிரி போட்டிருந்தீங்க. 9 கிரகத்துக்கும் சனியோட நட்சத்திரத்தில் இருந்தா என்ன செய்யுங்கிற விஷயத்த மட்டும் நீங்க போடல. இந்த வீடியோ வேணும் அப்படிங்கறதுல நிறைய பேர் தெளிவா இருந்து கேட்டுட்டு இருந்தாங்க. சரி, இன்றைய தினம் அதை பேசிடலாமே அப்படின்னு. இப்போ நம்ம சொல்லுவோம், சாரம் பார்க்காத ஜோதிடர் சோரம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாதகத்தை பொறுத்தளவுல சாரம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கிரகம் எந்த சாரத்தில் இருக்கிறது அப்படிங்கறத நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கணும். இப்ப இந்த வகையில நம்ம இந்த 9 கிரகத்துக்குமே போட்டோம்னு நினைக்கிறேன். சனியோட சாரத்துக்கு மட்டும் நீங்க போடலைங்கய்யா அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப நன்றி உங்களுக்கு. ஏன்னா நான் சரியா கவனிக்கல. இன்னைக்கு அந்த சனியோட சாரத்துக்கான விஷயத்தை கண்டுபிடிச்சிருவோமா? இப்ப சனி பகவான் உடைய சாரத்தில் எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருந்தா என்ன பண்ணணும் பார்ப்போம். சனி பகவானுடைய சாரத்துல சூரிய பகவான் இருந்தா என்ன பண்ணுவார்? அப்பா மகனுடைய உறவுல கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவர் பண்றது அப்பாவுக்கு பிடிக்காது, அப்பா பண்றது இவருக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு வகையில இவர் சோம்பேறித்தனமாக இருப்பது போன்றோ அல்லது அப்பாவினுடைய பேச்சை இவர் கேட்பதில்லை என்ற செயல்பாடிலோ ஒரு சுணக்கம் ஏற்படும். அதனால அப்பா பிள்ளைக்குள்ள மன வருத்தம் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அரசு வேலை, அரசு உத்தியோகத்திற்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கேன், லேட் ஆகிட்டே இருக்கு, லேட்டா இழுத்து முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்பா வழி பூர்வீக சொத்து, அப்பா வழியில் இருக்கக்கூடிய நமக்கு வர வேண்டிய சொத்துக்கள்ல பிரச்சனை இருந்தாலும் அது இழுப்பறியா இழுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே தோணும். இன்னும் சில நேரங்கள் நம்ம கணக்கிட்டு பார்த்தோம்னா, சூரியன் சனியினுடைய சாரத்தில் இருக்கிற போது அரசு சம்பந்தப்பட்ட, அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலையை நான் உடனடியாக செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிற போதும் அதுவும் சில நேரங்களில் தள்ளி போயிட்டே இருக்கு. இந்த சூரிய பகவான் சனியோட சாரத்தில் இருக்கிற போது இவருடைய எண்ணங்கள், இவர்கள் சூழ்நிலைகள் எல்லாமே அடித்தட்டு மக்கள், ரொம்ப சாதாரண மக்கள், துப்புரவு தொழிலாளர்கள், வறுமையில் இருக்கக்கூடியவங்களோட தான் இவங்களுடைய பழக்கவழக்கமே இருக்கும். விவசாய பெருங்குடி மக்கள், நம்ம நண்பர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா, அவங்களுடைய இவங்களுடைய பயணம் இருக்கும். அந்த பயணம் அப்படி இருந்தா மட்டும்தான் இவங்க வாழ்க்கையில ஜெயிப்பாங்க. கெட்ட வீட்டா இருந்தாங்க அப்படின்னா ஜெயிக்க முடியாது. சூரியன் சனியோட சாரத்துல இருந்தா, சந்திரன் சனியோட சாரத்துல இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம், அது புணர்வு தோஷம் சொல்லுவோம். ஒரு விஷயம் தள்ளிக்கொண்டே போகும். திருமணம்ங்கிற ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டா கூட முடிய போகிற நேரத்தில் கூட நிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சந்திர திசை சனி புத்தி, சனி திசை சந்திர புத்தி வருகிற போது அம்மா பிள்ளைகளுடைய உடல்நிலை ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும், அம்மாவுக்கு சில பாதிப்பை ஏற்படுத்தும். நாம செய்யக்கூடிய எல்லா விஷயத்திலும் அல்லது அம்மா செய்யக்கூடிய எல்லா விஷயத்திலும் குறை கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. அப்ப அந்த தசாபுத்தி காலங்களை ரொம்ப தெளிவா கடந்து போகணும். உடல் ஆரோக்கிய குறைபாடுகள்ல ஏதோ ஒரு சுணக்கம், வருத்தம், பிரச்சனை இருப்பது போன்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். கால் சம்பந்தப்பட்ட வலிகள் இருக்கும், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்திக் கொள்வது நல்லது.
முதியவர்கள் வயதானவர்கள் மீது அதிக அக்கறை எடுத்துக்கொள்வதும் நல்லது. ஏழை எளியோருக்கு உணவு கொடுப்பது உங்க வாழ்க்கையை நல்ல முறையில் தீர்மானிக்கும். குரு சனியோட சாரத்தில் இருந்தால் நிச்சயமாக நீங்க கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். எளியவர்கள் நலிவடைந்தவர்களோட நெருங்கி பழகுவீங்க. நல்ல காரியங்கள் புண்ணிய காரியங்கள் செய்யக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உண்டு. தர்மகர்மாதி யோகம்னு சொல்லுவோம். அது சிறப்பு தானே. பெரியவருடைய ஆசீர்வாதம், பெரிய நண்பர்களுடைய ஆசீர்வாதம்லாம் கிடைக்கும். தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். எவ்வளவு சுணக்கம் இருந்தாலும் அதை தாண்டி வெற்றி பெறுவீர்கள். ராகு சனியுடைய சாரத்தில் இருந்தால் அது தாத்தா பாட்டியை குறிக்கக்கூடிய கிரகம். சில நேரங்களில் தாத்தா பாட்டிக்கு நம்ம பிடிக்காம போகலாம், நமக்கு தாத்தா பாட்டியை பிடிக்காம போகலாம். ஆனாலும் கூட இவர்கள் சில நேரங்களில் முதியவர்கள் மீது வயதானவர்கள் மீது அக்கறை செலுத்துவர்களாக இருப்பார்கள். ஆனா செலுத்தினாலும் அவங்களுக்கு இதை பிடிக்காம போகும். ஆனாலும் கூட ராகு சனியோட சாரத்தில் இருந்தால் ரொம்ப வறுமை கஷ்டம் வாட்டி பின் வாழ்க்கையில பெரிய சிறந்த இடத்துக்கு வந்துருவார். புதன் சனியோட சாரத்தில் இருந்தால் ஒரு சோம்பேறித்தனம், ஒரு அசௌகரியமான சூழ்நிலை ஏற்படலாம். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும். தாய்மாமன் வழியில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனை இழுபறியா இருக்கும். அது தாய்மாமனுக்கு உங்களுக்குமான ஒரு உறவுகள் சுமூகமா இருக்காது. பின் வாழ்க்கையில் இவர்களை புரிந்து கொள்வார்கள். சார் இவர் மேல போய் நான் சந்தேகப்பட்டுட்டேன் அப்படின்னு. ஆக பின் வாழ்க்கை இவர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அதுபோல தாய்மாமன் வழியில எந்த பிரச்சனை இருந்தாலும் கடைசியில் இவர்கள்தான் நல்லவர்கள் என்று தீர்மானிக்கப்படுவார்கள். அதே மாதிரி எந்த வேலையை கொடுத்தாலும் செய்து முடிக்க லேட் ஆகுமே தவிர கண்டிப்பா அதை செஞ்சு முடிச்சிருவாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. உடம்புல அலர்ஜி, நரம்பு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை பார்த்துக்கணும். சுக்கிரன் சனியுடைய சாரத்தில் இருந்தால் கண்டிப்பா மனைவி வழி சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மனைவி மூலமா வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக திருமணத்துக்கு முன்போ திருமணத்திற்கு பிறகு கூட சம்பாதிக்கக்கூடிய கணவன் மனைவி அவர்களுக்கு அமையும். எதையும் யோசித்து செயல்படுவாங்க. வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய பாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சிடும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. கேது சனியுடைய சாரத்தில் இருந்தால் ஒரு விஷயத்தை சடார்னு முடிக்க முடியாது. கண் பிரச்சனை வரலாம், நரம்பு பிரச்சனை வரலாம், கால் வலி வரலாம். இது எனக்கு சரியா வரல, தூக்கி போட்டலாம் அப்படின்னா தூக்கி போட முடியாது. அவங்களால அதை இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. சடக்குன்னு வெட்டி விட்டுருவோமானா முடியாது. இன்னும் நாள் போட்டு பார்க்கலாம், பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம். அதனால அவருடைய நேரமும் அவருடைய தொழிலும் அவர் எடுத்த முயற்சியிலும் தாமதம் ஏற்படும். ஆனா கடைசி எடுக்கிறாங்க அவங்க முடிவு. அதை அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கலாம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கலாம், நான் உண்மையிலேயே ஜெயிச்சிருப்பேன், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கடைசியில முடிவெடுத்து கொஞ்சம் தாமதமா வாழ்க்கையில முன்னுக்கு வருவாங்க. ஆனா ஜெயிச்சிருவாங்க. சனியுடைய சொந்த சாரத்திலேயே இருக்கிறது. அதிலும் ஒரு வருத்தம் உண்டு. தன்னை கடவுள் ஏழ்மையாக படைத்து விட்டானோ, தன்னை கடவுள் ஊனமாக படைத்து விட்டானோ, தன்னை விட உயர்ந்தவர்கள் நிறைய இருக்காங்க, அவங்களுக்கு கீழே நம்ம வறுமையில பொருளாதாரத்துல ரொம்ப கஷ்டப்படுறோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாக்கம் இருந்து கொண்டே இருக்கும். சனியுடைய சாரத்தில் இருந்தார். இவர்களுக்கும் பாத எரிச்சல், பாத வலி உண்டு உடல் ஆரோக்கியத்துல. ஆனா விடாப்பிடியாக நின்று பயங்கரமா முயற்சி பண்ணி வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க. இவங்க உடைய பத்தி, உணவை பத்தி, நேரத்தை பற்றி கவலைப்படுறதில்ல. எப்படியாவது அவர்களுக்கு முன்பாக நாம் உயர்ந்து நிற்கணும். நிச்சயமாக அவங்க வெற்றி பெறுவாங்க.
சனி செவ்வாய், செவ்வாய் சனியோட சாரத்தில் இருந்தார். இந்த செவ்வாய் சனியுடைய சாரத்தில் நிற்கிற போது நிறைய போராட்ட விஷயங்கள் நடக்குது. இந்த செவ்வாய் என்பது விபத்து கண்டங்களை குறிக்கக்கூடிய கிரகம். இது சனி என்பது வாகனங்களை குறிக்கக்கூடிய கிரகம். இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. போராட்டங்கள், விபத்துகள், கண்டங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. அதை பயப்படாம இருக்கணும். ஆனா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். ஆனால் இந்த செவ்வாய் சனியோட சாரத்தில் இருக்கிற போது இப்படிப்பட்டவர்கள் வண்டி வாகனங்களில் அதிவேகமாக போவதை குறைக்கணும், கோபத்தை குறைக்கணும், தேவையற்றவர்களோடு பழகக்கூடிய பழக்கவழக்கத்தை குறைக்கணும். ஜெயிச்சிருங்க சார். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம். நன்றி.